ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூடியூப் சேனலுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியில் கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல வந்து நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால வந்து உங்களோட சேனல் வந்து ஹேக் ஆகவும் வந்து வாய்ப்பு. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து நியூ இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்பையோ இல்லை வெப்சைட்டையோ வந்து லிங்க் பண்ணாதீங்க. ஏன் வந்து லிங்க் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மேபி அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த லிங்க் வந்து ஒரு ஃபேக் லிங்க்னு உங்களுக்கு வந்து தெரியல. அது வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து வரும். நீங்கள் எது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து வரும். ஸோ அந்த மெயிலில் நீங்கள் வந்து உங்களோட டைமண்ட்ஸ் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது அதில் வந்து நிறைய வந்து வைரஸ் இருந்து உங்களோட அக்கௌண்ட்டு வந்து ஹேக் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து புது அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ தான் என் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மொபைலில் பார்த்துலாம். ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மொபைலில் பார்க்குறோன்னா, இப்போ வந்து நம்ம மொபைலில் செய்கிற அதே மெத்தட் தான் நம்ம வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து நம்ம வந்து பிசிலேயே வந்து பண்ண போகிறோம். எனக்கு வந்து பிசி இருக்கு என் வீட்டில். பட் வந்து என்னோட பிசியும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் வந்து என்னோட மொபைலில் வந்து சென்ட் பண்ண முடியல. அதுக்கு வந்து தனியாக ப்ரெசன்டேஷன் எடுத்து அது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஸோ நான் வந்து மொபைல் வழியாகவே அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் வந்து நிறைய இடத்துல வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். ஏன் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன்னா வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து போடும்போது நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்பவே ஈஸியாக முடிக்கிறதுக்காக நான் வந்து அப்படி சொல்கிறேன். ஸோ எல்லார்கிட்டையுமே வந்து ப்ரௌசர் இருக்கும். நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன். நியூ டேப் போய்க்கிறேன். ஸோ நான் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டே லிங்க் இருக்கும், நீங்கள் வேணாலும் கிளிக் பண்ணுங்க. நான் வந்து தேர்ட் அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா மெயில் ஐடி வரும். ஸோ ஆட் அக்கௌண்ட் டு டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ செக்கிங் போகுது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து அந்த பாஸ்வேர்ட், ஸ்க்ரீன் லாக், அப்புறம் ஃபேஸ் லாக் எல்லாமே வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கூட நீங்கள் வந்து என்ன வந்து செட் பண்ணியிருக்கோங்களோ அது வந்து கேட்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னோட ஸோ போட்டு முடிஞ்சோடனே கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes வந்து கேப் எடுக்கும். ஸோ செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து சைன்இன் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு இமெயில் ஐடி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 2 சப்டிவிஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபார் மை செல்ஃப், ஒன்று வந்து ஃபார் பிஸ்னஸ். ஸோ அதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து ஒன்று வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்தோடனே அங்கே வந்து 2 காலம் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நேம், இன்னொன்று வந்து லாஸ்ட் நேம். ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து
உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் வந்து கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து வைங்க. 18 இயர்ஸுக்கு கீழே வந்து வச்சிங்கன்னா உங்களோட கூகுள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால நீங்கள் வந்து 18 இயர்ஸ் மேலே வைங்க. இப்போ வந்து 2021னா நீங்கள் வந்து 2003 அண்ட் 2003க்கு மேலே இருக்கிறது வந்து வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து போய்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பீங்களா அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு அது வந்து 2 வந்து மெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். பக்கத்தில் ஒரு ஸ்மாலாக ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா நீங்கள் அங்கே வந்து கை வச்சிங்கன்னா அங்கே வந்து ப்ளூ கலரில் வந்து மாறிடும். ஸோ அந்த 2 இமெயில் ஐடி உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பிக் காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து நான் போன பிக்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த சர்க்கிளில் வந்து கை வச்சிங்கன்னா வந்து ப்ளூ கலர்லாம் மாறிடும்னு சொல்லியிருந்தேன். அதோட ப்ரூஃப் இதுதான். அண்டு நான் வந்து ஏன் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து மேலே இருக்க 2 இமெயில் ஐடியும் எனக்கு வந்து வேண்டாம். எனக்கு வந்து புதுசாகவே இமெயில் ஐடி எனக்கு வேணும். ஸோ நானே வந்து க்ரியேட் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ @gmail.com அங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம @gmail.com போட தேவையில்ல. நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா வந்து லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர் யூஸ் பண்ணலாம், பீரியட்ஸ்னால் வந்து வெறும் டாட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்கோர், கோலன், அப்புறம் இன்னும் நிறைய அப்போஸ்டபி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் டாட் யூஸ் பண்ணுறதுனா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும், ஒரு ரெட் கலரில் வந்து காட்டும். நீங்கள் வந்து ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கீழே ரெட் கலரில் காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வச்சிருக்க பேர் வந்து ஏற்கனவே வேறு யாராவது வந்து எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும். திஸ் யூசர் நேம் வாஸ் டேக்கன் பை அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ நீங்கள் வந்து வேறு பேர் போட்டு வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். எதுலாவது ஒன்றுத்துலாவது உங்களுக்கு வந்து லெஃப்டில் வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போடு. அது வந்து என்னன்னா உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணுற பேஜ். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணோடனே நீங்கள் வந்து 8 டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு செக்கர் போர்டு இருக்குல்ல, அதை வந்து டிக் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே வந்து இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து வேணா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்கள் அக்கௌண்ட்டான்னு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வரணும். இது வந்து ஐ அக்ரி அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு ஐ அக்ரி கொடுத்தோடனே இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களோட அக்கௌண்ட்டு. அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரும். உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ்ஸு. நீங்கள் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிசி மெத்தட் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1 பக்கத்துலேயே வந்து 3 டாட் வந்து இருக்கும். ஸோ அந்த 3 டாட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து இது வந்து கம்ப்யூட்டர் சைஸ் வந்து மாறிடும். ஸோ அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் சீரீஸ், ப்ரோக்ராமிங் சீரீஸ் இதெல்லாம் போடலான்ட்டுருக்கேன். அண்ட் யூடியூப் சீரீஸ் வந்து போடலான்ட்டுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மகளே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே.